ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஜிஆர்டிபி சேனல். இன்றைக்கி வந்து 20th February. இன்றைக்கி வந்து நிஃப்டி எக்ஸ்பைரி டேயில் வந்து நம்மளுடைய ட்ரேடிங் ரிசல்ட் பார்க்க போகிறோம். இந்த ட்ரேடிங்க்கு வந்து நான் யூஸ் பண்ண கேபிட்டல் அப்படிங்கிறது 100% ரிஸ்க் ஃபேக்டர் இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால ஒரு பிகினர் யாரும் வந்து இந்த ட்ரை பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் வந்து நல்லா லேர்ன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு தென் வந்து உங்களுடைய ட்ரேடிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரெண்டுமே வந்து பார்ட் ஆஃப் த ட்ரேட் தான். இது வந்து நிஃப்டியோட மார்க்கெட்டு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியே இல்லை. இன்றைக்கி வந்து தேர்ஸ்டேங்கிறனால நிஃப்டியினுடைய எக்ஸ்பைரி டே இன்றைக்கி நிஃப்டி எக்ஸ்பைரி. ஸோ இதில் வந்து மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பார்க்கும்பொழுதே தெரியும் அதோட சார்ட்டை. இன்றைக்கி வந்து ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு மார்க்கெட்டே இல்லை. இன்றைக்கி வந்து ஒரு ரேஞ்சு மார்க்கெட்டாக இருந்திருக்கு. ஸோ அப்படியே வந்து மார்க்கெட் வந்து மேலேயும் போகலை, கீழேயும் போகலை. ஸோ வந்து ஒரு மேலே போயிட்டு ரிவர்ஸ் ஆகி கீழே வந்து ஒரு சைட்வேஸ் ஒரு நல்ல வந்து ஒரு ஒலட்டைலாகவே மார்க்கெட் இல்லாமல் ஒரு சின்ன வந்து ஒரு ரேஞ்சு மார்க்கெட்டாகவே போயிருக்கு. ப்ரீமியம் மொமெண்டமும் வந்து சரியாகவே இல்லை. எக்ஸ்பைரி டேயில் மேக்ஸிமம் வந்து மார்க்கெட் வந்து சைட்வேஸ் வரத்துக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கும் பொழுது நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு நல்லது. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து மார்னிங் வந்து ஏதோ ஒரு ட்ரேட் பண்ணுறோமா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதுவும் வந்து மார்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சா ட்ரேட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்துடணும். எக்ஸ்பைரி டேயில் போயிட்டு நம்ம மார்க்கெட்டோட ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து நம்மளை பஞ்ச் பண்ணி அனுப்பிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது, இப்போ 22,800 20 இந்த சைடு இருக்கிறது கால் ஆப்ஷன், ரைட் சைடு இருக்கிறது வந்து புட் ஆப்ஷன்ஸ். ஸோ அதனுடைய ப்ரைஸஸ்லாம் இருக்குது பாருங்கள். 22,800, 22,850, 22,900, 950, 23,000 இந்த மாதிரி கொடுத்துருக்கிறது வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நேராக இருக்கிறது வந்து கால் ஆப்ஷனுடைய ப்ரைஸும் புட் ஆப்ஷனுடைய ப்ரைஸஸும் வந்து இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க மார்க்கெட் அப்படின்னாக்கா இந்த 22,850லேருந்து 22,900 தான் மார்க்கெட் என்ன பண்ணிகிட்டு இருந்துருதுன்னா இன்றைக்கி வந்து சஸ்டைன் பண்ணிகிட்டு இருந்தது. மார்க்கெட் வந்து மேலேயும் போகலை, கீழேயும் வரலை. இந்த மாதிரி ஒரு சைட்வேஸ் ரேஞ்சு மார்க்கெட்டில் என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்ம அதிகமான ட்ரேடு போட்டு நிறைய பேர் வந்து லாஸ் ஆகிறதுக்கான ஒரு டே தான் இன்றைக்கி. நான் வந்து ஒரு 22,850 கால் ஆப்ஷன் வந்து எடுத்திருக்கேன். இந்த பிரீமியத்துடைய ப்ரைஸை பாருங்கள், எங்கேயும் மேலேயும் போகல, கரைஞ்சி கீழேயும் வரல. ஸோ ஒரே இடத்துலையே வந்து அதுவும் வந்து நல்ல ஒரு ஒலட்டைலாக இல்லாமல் அப்படியே வந்து ஒரு ரேஞ்சாகவே மார்க்கெட் வந்து அப்படியே மூவ் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ இதில் போட்டிங்க அப்படின்னாக்கா நமக்கு நிறைய ஸ்டாப் லாஸ் தான் வந்து ஹிட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 22,950க்கு அப்புறம் உள்ள எல்லா ப்ரைஸையும் பாருங்கள். எல்லாம் வந்து 0.05 வந்து அந்த வேல்யூலாம் கரைஞ்சி வந்து அவ்வளோ வந்துடுச்சு, 0 ஆகிடுச்சு எல்லா வேல்யூமே. நம்ம போய் இன்றைக்கி டேயில் வந்து நம்ம போய் அந்த மாதிரி சின்ன பிரீமியம் உள்ளதை வந்து நம்ம எடுத்து வச்சுட்டு நிறைய நமக்கு அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கும். 10 ரூபாயிலலாம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கும். ஸோ நமக்கு வேல்யூ கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்திருந்தோன்னா அது அந்த ப்ரீமியம் வந்து மூவ் ஆகாமல் கரைஞ்சி என்ன பண்ணிட்டோன்னா 0க்கு வரும். நம்ம வந்து ஒரு 20,000 கேபிட்டல் வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு 10 ரூபா ரேட்டுக்கு வந்து நம்ம கால்குலேட் பண்ணால் நமக்கு நிறைய வருது, நிறைய லாட் வாங்கலான்னு மொத்தத்துக்கும் நம்ம வாங்கிடுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னாக்கா நமக்கு ஃபுல்லாகவே லாஸ் ஆகிடும். ப்ரீமியம் வந்து நம்ம நினச்ச மாதிரி மேலே வராது. ஸோ அதனால் நமக்கு லாஸஸ் வந்து அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து நான் 22,900 வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அந்த ப்ரைஸ் வந்து நியர் 50 கிட்டே இருக்குது. ஸோ அங்கேருந்து மெல்ட் ஆகி அப்படியே கரைஞ்சி கொஞ்சமாக வந்து 13 ரூபீஸில் வந்துடுச்சு. ஏன்னா மார்க்கெட் அங்கே இருக்கிறதுனால 13 ரூபீஸில் இருக்குது, இல்லைனா இதுவும் 0 ஆகிருக்கும். இப்போ அதே ஸ்ட்ரைக்கினுடைய புட் ஆப்ஷன் சைடு பார்க்கணும். புட் ஆப்ஷனில் 22,900 மார்க்கெட் அங்கேயே சஸ்டைன் ஆகிட்டு இருந்ததுனால அதே ப்ரீமியம் பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னாக்கா 22,900 புட் ஆப்ஷன். ஸோ 900 கிட்டே மார்க்கெட் சஸ்டைன் பண்ணிகிட்டு இருந்ததுனால நம்ம கால் சைடும் புட் சைடும் அதை பார்க்குறோம். ஸோ இது 100 நியர் போயிட்டு ஸோ அங்கேருந்து கரைஞ்சி மெல்ட் ஆகி டவுன் ஆகிட்டே இருந்திருக்கு பாருங்கள்.
ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிடுவோன்னா இது நிறைய வந்து மார்க்கெட் வந்து நல்லா கீழே போகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரீமியம் கம்மியாக இருக்கும்போது இதை வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னா ப்ரீமியம் வந்து நம்மளுடைய டைரக்ஷனில் மூவ் ஆகாமல் என்ன பண்ணிடும்னா அப்படியே வந்து ஜீரோ ஆகிடும். ஸோ அதனால் ஒரு பிகினராக உள்ளவங்க லேர்ன் பண்ணிக்கிட்டு மார்க்கெட் வந்து என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுக்கும், எப்படி பிஹேவ் பண்ணுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஸோ எக்ஸ்பைரி டேயில் போயிட்டு ப்ரீமியம் வந்து ஒரு 20 ரூபா இருக்குது, 30 ரூபா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாதுன்னா, எவ்வளோ மேக்ஸிமம் வாங்க முடியுமோ, இப்போ 20,000 வச்சுருந்தா ஒரு லாட் தான் பை பண்ணணும் அப்படின்னு இல்லாமல், ஸோ ஒரு 10 லாட் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணிடக்கூடாது. அது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா லாஸ் வந்துச்சுன்னா டோட்டல் கேபிட்டலும் உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா லாஸ் ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். இது எக்ஸ்பைரி டேயில் வந்து இதை ஷோ பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணினேன். இன்றைக்கி வந்து நிஃப்டியில் வந்து நான் வந்து எடுத்திருந்த மூணு ட்ரேட் வந்து நான் எடுத்திருந்தேன். 22,850 கால் ஆப்ஷன் ஒன்றும், 22,900 புட் ஆப்ஷனும், 22,950 புட் ஆப்ஷனும் எடுத்திருந்தேன். நான் வந்து இன்றைக்கி எடுத்த ட்ரேடில் வந்து எனக்கு ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 16,000 வந்து எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிருந்தது. இது வந்து என்னுடைய கேபிட்டலில் வந்து 25% வந்து எனக்கு கிடச்சிருந்தது. நான் ஆல்ரெடி வந்து 60K டபுள் பண்ணி கேபிட்டல் டபுள் பண்ணி நான் வீடியோ பண்ணியிருப்பேன். ஸோ அந்த 60Kவை யூஸ் பண்ணி தான் நான் இன்றைக்கி வந்து 25% வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இது வந்து நீங்கள் இதை பார்த்துட்டு ஒரு பிகினராக உள்ளவங்க ஏமாந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ராஃபிட் வந்து எப்பொழுதுமே வராது. ஸோ லாஸஸ் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு தென் தான் வந்து நீங்கள் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ வந்து இன்றைக்கி வந்து ப்ராஃபிட் இருக்கும், நாளைக்கு வந்து லாஸ் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு அவேர் ஆகிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.